இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய தொடக்கம். வெல்கம் டு மை குட்டி ஃப்ரேம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ட்ராவல் vlog. வி ஆர் ஹெட்டிங் சம்வேர் ஸ்பெஷல் இன் திஸ் நியூ இயர். அதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எங்கே போகிறேன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது பேக் கிடையாது, இது ரீபேக்கு. பிகாஸ் நாங்கள் இது ஆல்ரெடி ஒரு 2 சுட்கேஸாக வச்சுருந்ததை ஒரு சிங்கிள் ட்ராலியாக மாற்றிடலாம், எதுக்கு இவ்வளோ லக்கேஜ் தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே திருப்பி இங்கே வந்து ரீபேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட செக்இன் லக்கேஜ். ஸோ இதில் நான் பேக் பண்ணது என்னெல்லாம்னா, எங்கள் 3 பேரோட ட்ரெஸ்ஸஸ், எங்களோட காஸ்மெட்டிக்ஸ், டாய்லெட்ரிஸ், பாப்பாவுக்கு தேவையான மெடிசன்ஸ், அவளோட டயப்பர் செட். நம்ம போக போகிற பிளேஸோட வெதர் வந்து அன்சர்டைன். அண்ட் மோரோவர் நாங்கள் போகிற டைமுக்கு முன்னாடி தான் புயல் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு வேளை மழை இருக்குமோ என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டு அம்பர்லா, ரெயின் கோட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் அந்த ஊர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட, அதனால நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நம்ம இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். நம்ம ஃப்ளைட் ட்ராவல்னு வந்துட்டாலே நம்மளோட செக்இன் லக்கேஜாக இருக்கட்டும், இல்லை கேபின் லக்கேஜாக இருக்கட்டும், அதில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். எந்த ஐட்டம்ஸ் வைக்கணும், எந்த ஐட்டம்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒவ்வொரு ஏர்லைனை பொறுத்துமே அது வந்து வேரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறது வந்து வெல் அண்ட் குட். எங்களோட செக்இன் லக்கேஜ் அவ்வளோதான், பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து எங்களோட கேபின் லக்கேஜ். இதில் வந்து நாங்கள் மோஸ்ட்லி எங்களோட எல்லா எலக்ட்ரிக் அண்ட் கேஜெட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் தான் பேக் பண்ணோம். ஸோ பாப்பாக்கு தேவைப்படும்னு சொல்லி ஒரு கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். பவர் பேங்க், ஒயர், ஃபேன், பேட்ரி போட்டு இருக்க மாதிரி சில டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக்இன் பேக்கில் வைக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் வந்து இந்த செக்யூரிட்டி செக் இதெல்லாம் வந்து நல்லபடியாக ஃபினிஷ் ஆகி நவ் வி ஆர் ரெடி டு ஃப்ளை அப்படின்ற ஒரு மொமெண்ட் வரும்ல, அதுதான் ரியல் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆன மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு செக்கிங் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேக் பண்ணுங்கள். ஸோ இப்போல்லாம் இருக்குது நம்மளுக்கு சூப்பராக ChatGPT, அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் வி கெட் அ சூப்பர் சஜஷன். அதனால இந்த ப்ரிவிலேஜ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம ஏர்லைன் கைட்லைனையும் ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரோ முன்னே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம சஜஷன் கேட்டுக்கிறதும் குட். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குழந்தை வச்சுருந்தோன்னா இந்த பேக் ரொம்ப எசென்ஷியலான விஷயம். இதில் அவங்களுக்கு தேவையான முக்கியமான எல்லா ஐட்டம்ஸும் ஹேண்டியாக இருக்கணும். நான் இந்த பேக்கில் என்னெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னா, அவளுக்கு தேவைப்படுற டைப்பர், டாய்லெட் சீட், அதுக்கு ஒரு ஸ்வாடல், வேக்சினேஷன் புக்கெலாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வேளை தேவைப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெதர் நமக்கு தெரியாது, அதனால் ஒரு கேப், ஸ்வெட்டர், ரெயின் கோட், பேர் ஆஃப் ட்ரெஸ், ஸ்நாக்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற வாட்டர் பாட்டிலுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியான அம்பர்லாவும் எடுத்துக்கிட்டேன், எங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிவிட்டு. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமானது இந்த பாஸ்போர்ட், டிக்கெட், அப்புறம் நம்மளோட வீசா, மணி, நம்மளோட ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் பேக் வாங்கியிருந்தோம் இந்த தடவை. அது வந்து உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறப்பெல்லாம் பாஸ்போர்ட்டை நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கையில் வச்சுக்கிறது சேஃபர் சைடு. இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது குழந்தைங்க வந்து ஸ்ட்ரா சிப்பர்லேயே குடித்து பழகியிருப்பாங்க. ஸ்லோவாக அவங்கள நார்மலாக சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி பழக்கணுன்னா நம்ம இந்த பாட்டில் வாங்கலாம். இது நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்னிங் எழுந்து இப்படி ஒரு ட்ராவலுக்கு ஏர்போர்ட் போகிறதே ஒரு தனி ஃபீல் தான். நான்லாம் நார்மலாகவே லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இவ்வளோ மார்னிங் பர்சனே கிடையாது. எப்போயாவது இந்த மாதிரி டைமில் எழுந்தால் தான் உண்டு. நாங்கள் இப்போ பெங்களூர் டெர்மினல் 2 போயிட்டுருக்கோம். இந்த டெர்மினலை உள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த ட்ரிப்பில் தான் அதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்தே அந்த ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு உள்ளே போகும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேம்பு க்ரீனிஷாக அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம போகிற ஃப்ளைட்டுக்கான கவுண்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போய் நாங்கள் எங்கள் பேக்கை செக்இன் பண்ணிட்டோம்.
எங்களோட இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ எங்களோட போர்டிங் பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். போகும்போது இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போகிறது நியூ இயர், ஆனால் அந்த கிறிஸ்மஸோட டெக்கரேஷன்ஸ்லாம் இன்னும் இருந்துச்சு. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி இது என்ன அது என்ன, இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது என்னது? நல்லா இருக்கா? போஸ் கொடுக்குறியா அது கூட சேர்ந்து? கீழே விழாதீங்க, கேர்ஃபுல்லாக நில்லுங்கன்னு சொல்ல. இந்த தடவை தான் நாங்கள் செக்யூரிட்டி செக்கில் ஒரு விஷயத்த பார்த்தோம். என்ன அப்படின்னா, எங்கள் பாப்பா டாய்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா ஒரு பேக்கில். அந்த டாய்ஸ் எல்லாமே ஒரு ட்ரேயில் கொட்ட சொன்னாங்க. ஒரு குட்டி கார்டு வச்சுருந்தாங்க. அதை வச்சு டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. வி ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர். ஸோ அதனால் எங்களுக்கு அது என்னென்ன ஐடியா இல்லை. பண்ணி பார்த்தப்போ தான் எனக்கு தெரியும் அது எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேஸ் டிரெக்ஷன் கார்டு சொல்லிட்டு. எங்களை போல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஸ்கேரியாக தெரியும். பட் இட்ஸ் நத்திங் டு பி ஸ்கேர்ட். இந்த டெர்மினல் 2 வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக அண்ட் வெல்கமிங்காக இருந்தது. ஃபுல்லாகவே அந்த நேச்சர் இன்ஸ்பயர்டு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேம்பூ, அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் ஹேங்கிங், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்பாட் பார்த்தோம். இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு போர்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்றதுனால நாங்கள் அங்கே போய் நிறைய பிக்சர் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஆரஞ்சு நல்லா தெரியுதுல. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம இப்போ போர்ட் ஆக போகிறோம் நம்ம ஃப்ளைட்டில். இன்றைக்கி ஆக்சுவலாக போர்டிங் கால் வந்து சீக்கிரமே பண்ணிட்டாங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சுற்றி ஃப்ளைட்ஸ் மூவ் ஆகிறதெல்லாம் கிட்ட பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி இந்த ஃப்ளைட் தானா அப்படின்னு கேட்டுட்டு வந்த பொண்ணு கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளே ஏறும்போது கீழே இறங்குடா நான் வீடியோ எடுக்கிறேன்னப்போ இறங்கவே இல்லை. ஃப்ளைட்குள்ளே ஏறுற மாதிரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. வந்தோடனே வெளியில் தெரிகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னும் ஃப்ளைட்லேயே ஏறல அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஏறியாச்சு. சீட் பெல்ட் போட்டு உட்காந்துக்கிறாங்களான்னு செக் பண்ணேன். ஸ்நாக்ஸை கொடுத்தோன்னே உட்காந்துருந்தாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. மேடமெல்லாம் அதில் உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் வந்து அவங்க ஃபேஸ் தெரிற மாதிரி நான் வச்சதுக்கப்புறம் அதை உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நார்மலாக டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போது குழந்தைங்களுக்கு இயர் பெயின் வரும். அதனால் நாங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். அவள் தண்ணி மட்டுமே குடித்தானா அவளால் அதை குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த ஃப்ரூட் ஜூஸ் கையில் கொடுத்தோன்னா குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தா. நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா இன்னும் கூட வேறு எதாவது ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஸோ லேண்ட் ஆகிறப்ப திருப்பி இதை கொடுக்கும்போது குடிக்கவே இல்லை. அப்போ கொஞ்சம் இயர் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் தண்ணி அப்புறம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அவளால் அதில் உட்கார முடியல. சரி சொல்லிட்டு நான் அவளோட டாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து விளையாட கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அவள் நல்லா அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. பாப்பாவுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரல. நான் இவள் விளையாடுற கார்டில் ஒரு கார்டு எடுத்து நானாக எழுதி கேபின் க்ரூட்ட நாங்கள் கொடுத்தோம். லேண்ட் ஆக போகிறதுக்கு முன்னால் அவங்க வந்து இந்த கார்டு கொடுத்தாங்க. அலாங் வித் அவங்களும் ஒரு கார்டில் டிசைன் பண்ணி விஷஸ் எழுதி அதுலேயும் சைன் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம இந்த ஃப்ளைட்டில் உட்காந்து இந்த வியூ பார்க்குறதுல வந்து ஒரு பெரிய தனி சுகமே இருக்குது. அதுவும் ஸ்பெஷலி இந்த கண்ட்ரிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது இந்த ஸ்பெஷல் வியூ வந்து ஃபீல் குட்டாக இருக்கும். இத்தனை போட் சேர்ந்து நம்மளை வந்து இந்த கண்ட்ரிக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வியூவை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் and see you on the next video. It's me Venila signing off from Kutti Frame and thanks for watching.